வணக்கம். இது மைண்ட் மாற்றம். இன்னைக்கு இந்த வீடியோவ நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு சகோதரிக்காக மட்டும் தான் பிரத்யேகமா இந்த வீடியோவ நான் போடுறேன். மத்தவங்களுக்கு விருப்பம் இருந்தா பாருங்க, இல்லன்னா பரவால்லப்பா. தன் கணவர் தன் ஃப்ரெண்ட் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்காரோ, காலம் அவங்கள சேர்த்து வச்சு தன் குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு பயந்து போய் இந்த சகோதரி உதவி கேட்டிருக்காங்க. சகோதரி, உங்க கமெண்ட்ட நான் படிச்சேன். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலி, பயம், வேதனை எல்லாத்தையும் என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியுது சகோதரி. உங்க இடத்துல எந்த பெண் இருந்தாலும் இந்த பதட்டம் வர்றது இயற்கை தான். ஆனா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல தைரியமா இருங்க. எல்லாமே கண்டிப்பா சரியாயிரும். நான் முதல்ல உங்களுக்கு சொல்றது, அவங்கள நெனச்சு நீங்க பயப்படவே கூடாது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயம்தான் இல்லாத ஒன்னையும் கொண்டு வந்து அவங்கள சேர்த்து வச்சிரும். அவங்க 2 பேரும் பார்த்துக்க கூடாதுன்னு நீங்க எந்த விசேஷத்துக்கும் போகாம வீட்டோடயே இருக்கலாம். ஆனா, நீங்க வெளில போகாம இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள அந்த பயம் ஓடிட்டே தானே இருக்கு. அந்த பயத்த முதல்ல தூக்கி போடுங்க. தைரியமா வெளில வாங்க. மனசார நம்புங்க. இது உங்க வாழ்க்கை, உங்களோட குடும்பம். தைரியமா இருங்க. மனச போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ நான் சொல்லப் போற விஷயம் உங்க மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா, ஆரம்பத்துல ஏத்துக்க முடியாத மாதிரி கூட இருக்கலாம். ஆனா, உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தப் போற ரகசியமே இதுல தான் இருக்கு. நல்லா நிதானமா கேட்டுக்கோங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள உங்க கணவர் மேலயும், குறிப்பா உங்க தோழி மேலயும் எவ்வளவு கோபம், கசப்பு, வெறுப்பு இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்ற அந்த வேதனை உங்கள உள்ளுக்குள்ள அரிச்சுட்டே இருக்கு இல்லையா? ஆனா, ஆழ் மனசோட தர்மம் என்ன தெரியுமா? உங்க மனசுக்குள்ள அவங்க மேல கடுமையான கோபமும், கசப்பும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாகும். நீங்க கோவப்பட அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. அதனால நான் சொல்ற இந்த முதல் விஷயத்த இன்னைக்கே செய்யுங்க. மனசார அவங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்க. அவங்க பண்ணது தப்பு தான். ஆனா, அவங்களுக்காக இல்ல சகோதரி. உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க மன அமைதிக்காக அவங்கள மன்னிச்சிடுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்ண மூடிட்டு மனசார நினைங்க. அவங்க பண்ணத நான் என் மனசுல இருந்து முழுசா மன்னிக்கிறேன். கடவுளே, அவங்களுக்கு நல்ல புத்திய குடு. என் குடும்பத்த நீ தான் பாத்துக்கணும். நீங்க எப்போ அவங்கள மனசார மன்னிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க ஆழ் மனசுல இருக்கிற அந்த பாரம், அந்த நெகட்டிவ் அலைகள் உங்கள விட்டு மொத்தமா வெளிய போகும். அவங்கள நீங்க மன்னிச்சு அந்த பாரத்த இறக்கி வச்ச உடனே, அவங்களுக்கு போயிட்டு இருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமா கட் ஆயிரும். அடுத்ததா, நன்றி உணர்வு. இப்போ உங்க மனசு முழுக்க என் புருஷன் மாறிட்டாரோ, என் தோழி இப்படி பண்ணிட்டாளே அப்படின்ற கஷ்டம் மட்டும்தான் ஓடிட்டே இருக்கு. இத மாத்தணும்னா, உங்க கல்யாண வாழ்க்கையில உங்க கணவர் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா, பாசமா நடந்துக்கிட்ட தருணங்கள் இருந்திருக்கும். அத மட்டும் யோசிங்க. அவர் உங்களுக்கு செஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அவர் உங்க மேல உயிரையே வச்சிருந்த அந்த பழைய நாட்கள நெனச்சு பார்த்து, கடவுளே! எனக்கு இவ்வளவு அன்பான கணவர குடுத்ததுக்கு நன்றி. நாங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அதுக்கு நன்றி அப்படின்னு மனசார நன்றி உணர்வோட கடவுள்ட்ட சொல்லுங்க. இப்போ நடக்கிற தப்ப நினைச்சு அயறத விட்டுட்டு, அவர் உங்ககிட்ட காட்டுன அந்த பழைய உண்மையான அன்ப மட்டும் அடிக்கடி நினைச்சு பார்த்து, அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த நன்றி உணர்வோட எனர்ஜி எவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? அது உங்க கணவர திரும்பவும் பழையபடி உங்ககிட்டயே, உங்களோட அந்த தூய்மையான அன்புக்கே இழுத்துட்டு வந்து சேர்த்துரும். காலம் அவங்கள சேர்க்காது சகோதரி. உங்களோட இந்த மன்னிப்பும், கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கையும், நன்றி உணர்வும் தான் உங்க கணவர உங்க கூட இன்னும் பலமா சேர்க்க போகுது. நம்புங்க. இப்போ நான் சொன்ன இந்த மன்னிப்பு, நன்றியுணர்வு இதெல்லாம் நிஜமாவே வேலை செய்யுமான்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். உங்களுக்கு ஒரு உண்மையான சம்பவத்த சொல்றேன் கேளுங்க. உங்க கமெண்ட்ட பார்த்த உடனே எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட வாழ்க்கை தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவங்க வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஒரு புயல் அடிச்சது சகோதரி. உங்களுக்காவது தோழி,
ஆனா, அவங்களுக்கு அவங்களோட சொந்த தங்கச்சியே அவங்க கணவர் மேல ஈர்ப்பாகி, குடும்பமே உடையிற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு துரோகம். ஆனா, அவங்க சோர்ந்து போகல. இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போற இதே ஆழ்மனது பயிற்சிய தான் அவங்க அன்னைக்கே கையில எடுத்தாங்க. கடவுள் மேல பாரத்த போட்டுட்டு இந்த விசுவலைசேஷன் பயிற்சிய அவங்க முழுசா செஞ்சாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அவங்க கணவர் முழுசா திருந்தி, தன் தப்ப உணர்ந்து, இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத நான் கண்ணார பார்த்ததால தான், உங்க கமெண்ட்ட பார்த்த உடனே, இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் தான்னு மனசார ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு சரியானது மாதிரி உங்களுக்கும் 100% சரியாகும். சரி, இப்போ அந்த பயிற்சி என்னன்னு தெளிவா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜோசப் மர்பி அப்படிங்கிறவர் எழுதின த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனதின் அற்புதம் அப்படிங்கிற ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகம் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் தான் இது. நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசு ரொம்ப அமைதியா இருக்கிற அந்த நேரத்துல உங்க கணவரும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதை அப்படியே நிஜத்துல நடக்கிற மாதிரி விசுவலைஸ் பண்ணணும். அதாவது மனசுக்குள்ள ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்க்கணும். நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து பேசுறது, சிரிக்கிறது, அவர் உங்க மேல மட்டும் அன்பா இருக்கிறது, இதையெல்லாம் அப்படியே உங்க மனக்கண்ணுல கொண்டு வாங்க. இத செய்யும்போது ரொம்ப முக்கியம், மனசுல ஒரு துளி கூட சந்தேகம், அதாவது டவுட் வரவே கூடாது. இது நடக்குமா? நடக்காதான்னு 1% கூட நீங்க யோசிக்க கூடாது. என் வாழ்க்கை இது. என் கணவர் என்கிட்ட தான் இருக்கார். கடவுள் இத நடத்திட்டாங்கன்னு அசைக்க முடியாத நம்பிக்கையோட விசுவலைஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்குங்க. நீங்க நம்ப நம்ப உங்க ஆழ் மனசு அத அப்படியே நிஜமா மாத்த ஆரம்பிக்கும். உங்க கணவரோட மனசு தானாவே உங்ககிட்ட திரும்பி வரும். இப்போ நான் சொல்லப் போற இந்த ரகசியம் இருக்கே, இது உங்க கணவரோட மனச உங்ககிட்டயே கட்டி போட வைக்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்மீக மற்றும் அறிவியல் பயிற்சி. இதுக்கு பேரு தான் டெலிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுல இருக்கிற பாசிட்டிவ் எண்ணங்கள அடுத்தவங்களோட ஆழ் மனசுக்கு தூரத்துல இருந்தே அனுப்புற வித்தை. இது நீங்க எப்ப பண்ணணும்னா, கரெக்ட்டா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல. அதாவது காலையில 3:30 மணிலிருந்து 5 மணிக்குள்ள எந்திரிச்சிரணும். அந்த நேரத்துல உலகமே அமைதியா இருக்கும். பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல எந்திரிச்சு முகத்த கழுவிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க கணவர் பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல அவர் வெளில எங்கேயாவது இருந்தாலும் பரவாயில்ல. உங்க மனச அமைதிப்படுத்திட்டு கண்ண மூடி உங்க கணவரோட முகத்த மட்டும் நல்லா நினைச்சு பாருங்க. உங்க முன்னாடி நிக்கிற மாதிரி மனசுக்குள்ள கொண்டு வாங்க. இப்போ உங்க மனசுல இருந்து அவரோட ஆழ் மனசுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பணும். கோபமா இல்லப்பா, ரொம்ப அன்பா உங்க சொந்த குரல்ல மனசுக்குள்ளேயே பேசணும். நீங்க என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. நம்ம குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசுல எனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. நம்ம எப்பவும் ரொம்ப சந்தோஷமா சேர்ந்திருப்போம். அப்படின்னு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அத அப்படியே அவரோட ஆழ் மனசுக்கு அனுப்புங்க. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்க கணவரோட வெளி மனசு தூங்கிட்டு இருக்கும். ஆனா அவரோட ஆழ் மனசு ரொம்ப ஆக்டிவா விழிச்சிட்டு இருக்கும். நீங்க அனுப்புற இந்த அன்பான அலைகள் நேரா அவரோட ஆழ் மனசுல போய் அப்படியே பதிஞ்சிரும். பகல்ல அவர் விழிச்சிருக்கும் போது அவரோட மனசுக்குள்ள நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல அனுப்புன அந்த அன்பான எண்ணங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவர் அறியாமலேயே உங்க மேல அவருக்கு ஈர்ப்பும் பாசமும் அதிகமாகும். முன்னாடி சொன்ன மாதிரி இத செய்யும்போது மனசுல ஒரு துளி கூட டவுட் இருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோட செய்யுங்க. சகோதரி, இதையெல்லாம் நீங்க முழு நம்பிக்கையோட செய்யுங்க. எல்லாமே உங்க வாழ்க்கையில நல்லதா மட்டும்தான் நடக்கும். நீங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு பிடிச்ச நீங்க கும்பிடுற கடவுள முழு நம்பிக்கையோட வணங்குங்க. நமக்கெல்லாம் மீறி ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா அத மனசார மட்டும் நம்புங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சிஸ்டர இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த சொசைட்டிய, இந்த சமுதாயத்த பார்த்து நீங்க எப்பவும் பயப்படாதீங்க. இது உங்களோட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அவரே உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டா, அத அடைய அவங்க எத வேணாலும் செய்வாங்க.
ஆனா அதே பெண் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா, அதுக்கப்புறம் யாரு வந்து சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அவர் வேணும்னு தோணுனா மட்டும் இந்த மெத்தட முழு மனசோட செஞ்சு பாருங்க. பயப்படாதீங்க. ஒரு தப்பான உறவு எவ்வளவு நாளைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் சகோதரி? அதர்மம் பண்றவங்களுக்கு காலம் கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை கொடுக்கும். அது கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனா தப்பவே தப்பாது. கடவுள் கண்டிப்பா பார்த்துப்பார். உங்க நல்ல எண்ணத்துக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையும். உங்களுக்காக நான் எப்பவும் கடவுள்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன்ப்பா. கமெண்ட் பண்ணியிருந்த நம்ம வீட்டு சகோதரிக்காக உங்க மனசுல ஒரு நிமிஷம் எல்லாரும் வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க சகோதரி. வாழ்க வளமுடன். நன்றி.